எக்ஸாம் வந்தாவே நம்ம வீடு ரணகலமா மாறிருங்க. டிவியை கட் பண்ணிடுவோம், கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம், ஃபோன்ஸை குழந்தைகிட்ட இருந்து பிடிங்கிருவோம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் ஒரு பேரண்ட் நீங்களா இருந்தா, இந்த 5 விஷயத்த உங்க குழந்தைகளுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப் பேட்டர்ன் செட் பண்ணி கொடுக்குறது. இந்த டைம் தான் அவங்க ரொம்ப அதிகமான நேரம் தூங்கணும். மினிமம் ஆஃப் 6 to 7 ஹவர்ஸ் அவங்களை நீங்க நல்லா தூங்க வைங்க. மதியானம் முடிஞ்சா ஒரு 1 ஹவர் அவங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் டைம் கொடுத்துருங்க. அந்த எக்ஸாம் முடிச்சு வந்த அந்த ஒரு டயர்ட்ல அவங்க கொஞ்சம் தூங்கட்டும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி ரிமூவ் பண்ணிருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பரான டயட்டையும் ஹைட்ரேஷனையும் கொடுக்குறதாங்க. அவங்களோட ஃபுட்டு ரொம்ப லைட்டாக இருக்கட்டும், அதிக ஃபேட் கண்டென்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிருங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுங்க, ஒரு கிரீன் டீ போட்டு கொடுங்க, நிறைய லிக்விட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பாடி நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக பிரேக் கொடுத்து படிக்க வைங்க. ஒரு 25 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரேக் விட்டுருங்க. ஸோ அவங்க அந்த பிரேக் டைமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்கும்போது தான் அவங்களோட மெமரி பவர் இன்னும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஏன்னா 2-3 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச்சாகவே படிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு ஃப்ளோ சார்ட்ஸ் போடுறதுக்கும் ஒரு பை டயக்ராம்ஸ் வரைஞ்சு அதை சிம்பிளிஃபைடாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் கொடுங்க. ஏன்னா நிறைய டைம் கிடையாது எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணட்டும். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேரண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே அந்த கொஸ்டின் எப்படி பண்ண, இந்த ஆன்சர் எப்படி எழுதுனேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு இரிட்டேட் பண்ணாமல் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விட்டுருங்க. ஏன்னா டன் இஸ் ஆல்ரெடி டன். அந்த எக்ஸாம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங் பேட்டர்ன் கொடுத்து அடுத்ததில் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. பழசை யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா வரப்போகிற எக்ஸாம்ஸையும் கோட்டை விட்டுருவாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நாமளும் எக்ஸாமுக்கு தயாராகலாம். ஸோ எக்ஸாம் நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, நமக்குங்கிறத மறந்துடாதீங்க பேரண்ட்ஸ். ஹாப்பி பேரண்டிங்.